வணக்கம். வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல் சிந்தனை களத்திற்கு மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் உடலுக்கும் மனதுக்கும். பள்ளத்தை நோக்கி பாய்வது நீரின் இயல்பு. பள்ளத்தை நோக்கி பாய்வது நீரின் இயல்பு. உயர எழுவது தீயின் இயல்பு. உயர எழுவது தீயின் இயல்பு. அதுபோல உனக்கான இயல்பு உனக்குள் மறைந்திருக்கிறது. பள்ளத்தை நோக்கி நீர் பாய்வது போல, உயர நோக்கி தீ எழுவது போல நம்முடைய ஒவ்வொருவருடைய இயல்பும் நமக்குள் இருக்கிறது. இதை அறிந்து ஆய்ந்து சொன்னவர் கௌதம புத்தர். புத்தருடைய போதனைகளை பல நிலைகளில் நாம் சிந்தித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். இது ஒரு நல்ல சிந்தனை. மலையிலிருந்து விழுகின்ற தண்ணீர், மலையிலிருந்து விழுகின்ற தண்ணீர் ஆறாக, நதியாக, கால்வாயாக எவ்வளவு நிலைகளில் தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமோ மாற்றிக்கொண்டு பலருக்கும் வளம் தந்து பலன் சேர்க்கிறது. அதே மலை பகுதியில் மரங்களில் பற்றி எரியும் தீயானது மேல் நோக்கி சென்று காடுகளையும் உயிரினங்களையும் மூலிகைகளையும் அழித்து விடுகிறது. நம்முடைய உள்ளார்ந்த இயல்புகளுக்கு இவையெல்லாம் ஒரு உதாரணங்கள். நாம் அருவி போல, ஆற்று நீர் போல, நதி நீர் போல பலன் தரக்கூடிய வகையில் ஆழமாக சென்று வாழ்ந்து காட்டுகிறோமா, அல்லது நெருப்பு போல, தீ போல தானும் எரிந்து கொண்டு பிறரையும் எரித்து கொண்டு வாழ்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இதற்கு காரணமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நம்முடைய இயல்புதான். நான் நீராயிருப்பதும் தீயாயிருப்பதும் என்னுடைய இயல்பு. நான் எந்த இயல்பை பற்றி கொண்டிருக்கிறேன், எந்த இயல்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்ப்போம். நீராயிருந்து எல்லோருக்கும் நலமும் வளமும் சேர்க்கிறேனா, அல்லது நெருப்பாயிருந்து எல்லோரையும் அழித்து அதில் ஆர்வம் காட்டுகிறேனா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நாம் வாழ்கின்ற எல்லா சூழல்களிலும் இந்த இரண்டு இயல்புகளும் நம்மை மாற்றி மாற்றி தாக்கிக் கொண்டேதான் இருக்கும். நான் நீராயிருக்கும் பொழுது நமக்கு உள்ளிருக்கின்ற அல்லது நமக்கு எதிரில் இருக்கின்ற தீயை அணைக்கவும் செய்ய நாம் முன்வருவோம். நாமும் தீயோடு சேர்ந்து தீயாய் எரிந்து எல்லோரையும் அழித்து காயப்படுத்துவதை விட நீராயிருந்து எல்லோருக்கும் குளிர்ச்சியை தந்து வாழ்க்கையில் மகிழ்வை தருவதற்கு முன்வருவோம். இதுல இன்னொரு தத்துவம் இருக்கு. நீர்னா கீழ் நோக்கி தான் பாயும், நெருப்பு மேல் நோக்கி எரியும். அப்ப நம்ம நீரா இருப்பது நம்மை தாழ்த்தி கொள்வதற்கும், நெருப்பா இருந்து நம்ம உயர்த்தி கொள்வதற்கும் கூட இதை உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். அது எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம எப்பவுமே ஒரு தண்ணி போலவே குழுன்னு இருந்தோன்னு வச்சுங்க, நம்மளால மேல போக முடியாது. சதுப்பு நிலம் மாதிரி அப்படியே சொதன்னு தான் இருப்போம். ஆனா நீ தீயை போல கொஞ்சம் நம்முடைய அன்பிலும் பண்பிலும் நாம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும் பொழுது நாம் நம்முடைய பயணத்தை மேல் நோக்கிய பயணமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம், எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை சற்றே சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். புத்தர் மிக அழகாக சொன்னார். பள்ளத்தை நோக்கி பாய்வது நீரின் இயல்பு, உயர எழுவது தீயின் இயல்பு. அதுபோல் நமக்கான ஒரு இயல்பு நமக்குள் மறைந்திருக்கிறது. அதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு இப்ப இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய இன்னொரு பெரிய நல்ல உணவுப் பொருள் மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு மிக சிறப்பான ஒரு உணவு. அதிகமான கலோரிகள் நிறைந்தது, நார்ச்சத்து நிறைந்த ஒரு மாவு பொருள். அது அதை வேக வைத்து மட்டும்தான் உண்ண வேண்டும். வேக வைத்து உண்ணும் பொழுது அதனுடைய மொத்த கலோரிகளும் நம்முடைய உடலில் சேரும். நல்ல ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவு. அந்த உணவில்
அந்த கிழங்கில் பல வகையான உணவுகளை நாம் செய்து சாப்பிடலாம். ஆனால் அவை அத்தனையுமே சத்து நிறைந்தவைதான். எனவே மரவள்ளி கிழங்கை நாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வலிமையை பெற்றுக்கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.